ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம சால்வேஷன் டிவி சீரிஸோடைய 2வது பார்ட் பார்க்க போறோம். போன பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் வந்துகிட்டு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு இன்னும் அவங்களுக்கு 186 நாள் தான் இருக்கு. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. இந்த விஷயம் வெளியே தெரியுற எல்லாருமே ஒருத்தங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் அட்லஸ்னா என்னன்னு தெரியல. திடீர்னு ப்ரொஃபசர் காணாம போயிட்டாரு. அவரு எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இஎம் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன ஆக போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸரும் லியாமும் இஎம் டிரைவை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபஸர் 7 வருஷமா இஎம் டிரைவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சுத்தமா முடியல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அதே மாதிரிதான் இப்பயும். இருந்தாலுமே அவங்க இதை விடுறதா இல்ல, கண்டிப்பா பண்ணி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேரிஸோட இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்கறாங்க. ஆனா யாருக்குமே இந்த இஎம் டிரைவ் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. நம்ம ப்ரொஃபஸர், டேரியஸ், லியாம், அதுக்கப்புறம் லாஸ்லோன்னு ஒருத்தவன், இவங்களுக்கு மட்டும்தான் இஎம் டிரைவ் உண்மையில எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சோ இந்த லாஸ்லோ வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா, முன்னாடி ஒரு பாடி கார்டு மாதிரி வந்துட்டு இருந்தால அவன் தான் நம்ம டேரியஸுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் விசிட்காக வந்திருக்காங்க. அதுல நம்ம அம்மாண்டாவும் வராங்க. லியாம் கிட்ட போயிட்டு டேரியஸ் கிட்ட நான் எப்படியாச்சும் ஒரு மீட்டிங் பேசணும், நீ தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு போறாங்க. அந்த கார்டை வாங்கிட்டு லியாம் திரும்பினா ஜில்லியன் வந்து நிக்கிறாங்க. டேரியஸ் தான் வர சொல்லியிருப்பாரு போல இருக்கு, எதுக்குன்னு தெரியல. மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி டேரியஸ் கிட்ட சொன்னதுனாலதான் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஜில்லியன் இங்க வந்திருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் மீட்டிங் போட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல கிளார் அப்படின்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க யாருன்னா வெள்ளை மாளிகையுடைய சீனியர் அட்வைசர். இவங்க எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்காங்க. சோ என்னன்னு பார்த்தா இன்னும் 74 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த எரிக்கலை ஏதாச்சும் பண்ணும். இவங்களோட பிளான் என்னது, ஜூபிட்டரை சுத்திட்டு இருக்க ஸ்பேஸ் கிராப்டை எரிக்கல் மேல மோத வச்சு டைரக்ஷனை மாத்தி விடுறது. அதுக்கு இவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு, இப்ப 7 நாள்ல அந்த விஷயத்த பண்ணலாம். அதை விட்டுட்டாங்கன்னா 63வது நாள்ல தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் நம்ம பூமி மாதிரி கிடையாது. தெரியாம தப்பான ரூட்ல போயிட்டோம்னா கீரை போட்டு யூ-டர்ன் போட்டு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி பின்னாடி வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான வே இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திருப்பி வர முடியும். அந்த மாதிரி பண்ணுனா இவங்களுக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை இவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு எரிக்கல்ல இடிச்சிட்டாலுமே 100% கண்டிப்பா அந்த எரிக்கல் வெடிச்சு நிறைய பீசஸா மாறும். அப்படி வெடிக்கப்பட்ட பீசஸ் எல்லாமே கண்டிப்பா பூமியில வந்து விழும். இதனால இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி பல இடத்துல விழுந்து இதனால பில்லியன்ஸ் கணக்கான மக்கள் சாவாங்க. இருந்தாலுமே இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த பிளானை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதை இவங்க பண்ணலனா மொத்த பூமியுமே இவங்க இழக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா டேரியஸ் கையில தான் இருக்கு. அவர் எப்படியாச்சும் அந்த இஎம் டிரைவை பண்ணி முடிக்கணும். இன்னும் 6 நாள்ல அந்த இஎம் டிரைவ் வேலை செய்யும் இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலனா கண்டிப்பா இந்த பிளானை தான் அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் இஎம் டிரைவை ரெடியே பண்ண முடியல. ஆக்சுவலா இவங்க ஃபர்ஸ்ட் சிமுலேஷன்ல அந்த இஎம் டிரைவ் வேலை செய்யும்ன்றத பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த இஎம் டிரைவே உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிமுலேஷன்லயே உங்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இஎம் டிரைவை எதுக்காக உருவாக்குறாங்க, ராக்கெட் பின்னாடி சின்னதா ஒரு ஃபோர்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதை வந்து ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோவா இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை உருவாக்கணும்னா ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும். அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுல தான் இங்க பிரச்சனை. ஏன் தெரியுமா, மொத்தமா 3 லட்சம் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு ஃப்ரீக்வன்சியுமே அவங்க மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 6 நாள் கண்டிப்பா பத்தாது. அதுக்கு தான் உங்களுக்கு டைம் தேவைப்படுது. சோ இந்த ஃப்ரீக்வன்சியை முதல்ல செட் பண்ணி சிமுலேஷனை ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இஎம் டிரைவையே உருவாக்குவாங்க. அந்த வேலையை தான் லியாமும் ப்ரொஃபஸரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஜில்லியனும் எதுக்காக டேரிஸ் இங்க வர சொல்லியிருப்பாருன்னா, இந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு வேலை கொடுக்கறதுக்காக. ஏன்னா லியாமும் ஜில்லியனும் லவ் பண்றாங்க. அடிக்கடி லியாம் வேலையை பார்க்காம என் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும்ல. அதுக்காக தான் ஜில்லியனை டேரியஸ் இங்க வேலைக்கு எடுத்திருக்காரு. இது தெரிய வந்தோடனே லியாம் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா கோவப்படுறாரு. ஏன்னா எரிக்கல் வருதுன்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவருக்கு தூக்கமே இல்ல, நிம்மதியே போயிடுச்சு. ஆனா நம்ம ஜில்லியன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எந்த உண்மையும் தெரியாம அவங்களோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து இங்க போட்டு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து அவங்களோட சந்தோஷம் கெட்டுருச்சுன்னா அதுக்காக தான் லியாம் கோவப்படுறாரு. ஆனா அதை ஜில்லியன் புரிஞ்சுக்காம அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம கிரேஸை காமிக்கிறாங்க. கிரேஸ் தனியா யாருக்குமே தெரியாம கிளாரை மீட் பண்ணி பேசுறாங்க. கிளார் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? அவங்க எனக்கு பொண்ணு இல்லன்றாங்க. அப்படியா, உங்களுக்கு பொண்ணு இல்லையா? ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு நாளும் அவளை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அவகிட்ட உண்மையை சொல்லணும், அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆனா என்னால அதை பண்ண முடியல. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இப்படிதான் பண்ணிருப்பீங்களா? நிறைய பேர் சாகட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்களா? அதே தான் எனக்கும். தயவு செய்து டேரியஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. எரிக்கலை இடிக்கிறதுக்கு 2
2 சான்ஸ் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் சான்ஸை விட்டுருவோம், 63வது நாள் ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நீங்க தான் எப்படியாச்சும் மனசு வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே சரி நானும் என்னன்னு பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளார் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமாண்டா டேரியஸ் கிட்ட மீட்டிங்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சில போட்டோஸ் இருக்கு. என்ன போட்டோஸ்ன்னு பார்த்தா கிரேஸ் யுரேனியம் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, அந்த போட்டோஸ் இவ கிட்ட இருக்கு. ரிப்போர்ட்டர்னா இப்படிதான் போல இருக்கு, எங்க இருந்து எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, எல்லாமே உங்க கிட்ட இருக்கு. அந்த போட்டோஸை பார்த்ததும் டேரியஸ் ஷாக் ஆகுறாரு. ஆனா நல்லாவே சமாளிச்சிடுறாரு. இது ஒண்ணும் இல்ல, நான் மார்ஸுக்கு போற ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுக்காக தான் இந்த யுரேனியம் தேவைப்படுது, இதுல என்ன மேட்டர் இருக்கு, சரி ஓகே இந்த போட்டோஸை வேற எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் கேட்கிறாரு. அமாண்டாவும் சரின்னு சொல்லிட்டு சைன் போட போறா. சைன் பண்ண போகும்போது ஒரு விஷயத்த கேட்கறா. அப்போனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ப்ராஜெக்ட் அட்லஸுக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாளா. நம்ம டேரியஸுக்குமே அந்த ப்ராஜெக்ட் அட்லஸ்னா என்னன்னு தெரியல, அவரு தெரியலன்றாரு. ஒன்னு இவங்களும் அப்படியா சரி ஓகே நான் தான் வேற ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் போல, சைன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. கொடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது பின்னாடியே யாரோ நம்ம அமாண்டாவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க போன்ல பேசுற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. இந்த பக்கம் ப்ரொஃபசர் இன்னுமே அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்ச பாடு இல்ல, 2 லட்சத்துக்கும் மேலான ஃப்ரீக்வன்சி இன்னும் பாக்கி இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா முடியாது, ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா இருக்கும் போதுதான் நம்ம லியாமுக்கு ஒரு ஐடியா வருது. எப்பயுமே மனுஷங்களை விட ஏஐ கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை செய்யும்ல, அந்த விஷயத்தை இங்க யூஸ் பண்றாரு. இங்கதான் டேரியஸ் கிட்ட டெஸ்ட்னு ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கு. நம்ம டேரியஸ் ப்ரொஃபசர் இவங்க 2 பேரோட ரிசர்ச்க்கான ஆக்சஸும் அந்த டெஸ்ட் கிட்ட இருக்கு. அப்போ டெஸ்ட்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வேலையை டெஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த ஏஐயும் ஒரு ஃப்ரீக்வன்சியா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஆனா ஒரு கட்டத்துல எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிருது. இவங்க எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா டெஸ்ட் சீக்கிரமா வேலையை முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே தூங்காம ஃபுல்லா அந்த புரோட்டோடைப்பை உருவாக்கிடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்தோடனே கிரேஸும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அடுத்த நாள் இந்த டெஸ்டிங்க பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லா பெரிய தலைங்களும் வந்திருக்காங்க. ஹாரிஸ், கிரேஸ், கிளார் எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு இஎம் டிரைவை ஆக்டிவேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணா வேலையை செய்ய மாட்டேங்குது. ப்ரொஃபசர் வேற பக்கத்துல இல்ல, ஏதோ வேலையா போயிட்டாரு புள்ள. இந்த டிரைவ் வேலை செய்யாததை பார்த்துட்டு டேரியஸ் இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்க சொல்றாரு. ஆனா ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு போறதுக்கு முன்னாடியே, பவர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க, நான் வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, சப்போஸ் வேலை செய்யலன்னா என்ன கூப்பிட்டு விடுங்க, எந்த பவரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பாரு. ஆனா அதையுமே மீறி டேரியஸ் சொல்றதுனால லியாமும் கொஞ்சம் பவர் கொடுக்குறாரு. இதனால அந்த டிரைவுக்கு நிறைய பவர் போயிட்டு அந்த இடத்துல அந்த இஎம் டிரைவ் வெடிச்சு செதறிடுது. அவ்வளவுதான், ஒரே அசிங்கமா போயிடுது. இதுக்கப்புறம் ஹாரிஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டேரியஸ்க்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணி அவங்களோட பிளானை இனிஷியேட் பண்றதுக்காக போன் பண்ணி கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கிளார் வந்து சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, 2வது சான்ஸ் அந்த 63வது நாள் அப்போ நம்ம இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றாங்க. கிளார் இப்படி மாத்தி பேசுறத கேட்டோடனே ஹாரிஸுக்கு டவுட் வந்துருது. கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது கிரேஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கத்துறாரு. ஆக்சுவலா முன்னாடியே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு புள்ள, அவரோட சூட்கேஸ்ல கம்பல் விழுந்திருக்கும்ல, அது எப்படியா ஆக்சிடென்டலா வந்திருக்கும், என்னோட ட்ரெஸ்ல ஒட்டிட்டு தெரியாம இதுக்குள்ள விழுந்திருக்கும்னு அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்பதான் தெரியுது கிரேஸ் இவங்க கூட இருந்துட்டே டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட வந்துட்டு கத்திட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் ஜில்லியனை காமிக்கிறாங்க. வேலைக்கே சேர்ந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு வேலை என்னன்னா, மார்ஸுக்கு சில பேர் போக போறாங்க, 160 பேர் போக போறாங்க. அந்த ஆர்க்குள்ள போகக்கூடிய 160 பேரை செலக்ட் பண்ணக்கூடிய டீம்ல இப்ப இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கும்பலா 160 பேர் யார் போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ ஜில்லியன் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்ப இவங்க பண்றது வெறும் ட்ரையல்ஸ் தான், மார்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி யார் யார் போகலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி ஒரு ட்ரையல்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்றதே அவங்களுக்கு அந்த மீட்டிங்ல தான் தெரிய வருது. இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ட்ரையல்ஸ் எல்லாம் கிடையாது. உண்மையிலே இப்ப இவங்க செலக்ட் பண்ண போற 160 பேரும் அடுத்த அந்த ஆர்க்குல மார்ஸை நோக்கி போக போறாங்க அப்படின்ற விஷயம் ஜில்லியனுக்கு தெரிய வந்து ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாரிஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிட்டாரு. அவரும் ஆர்டர் கொடுத்துட்டாரு புள்ள. சோ இவங்களோட பிளானை இப்ப பண்ண போறாங்க. ஜூபிட்டரை சுத்தி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சுத்திட்டு இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி இந்த எரிக்கல் கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் கிரேஸுக்கு டேரியஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, நான் அதை பண்ண போறேன் அப்படின்றாரு. அதே சமயம் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்ப இவங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா யாரோ அதை ஹேக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எரிக்கலோட பாதையில இருந்து நவுந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே உங்களால பண்ண முடியல. சோ டேரியஸ் தான் ஏதாவது கண்டிப்பா பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு கிரேஸ் கால் பண்ணி பாக்குறாங்க. காலை எடுக்க மாட்டாரு. ஏன்னா டேரியஸ் ஹெலிகாப்டர்ல வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்றாரு என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அமாண்டாவை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தால டக்குனு அவங்க மேல கார் ஊட்டி ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஒருவேளை அமாண்டாக்கு ப்ராஜெக்ட் அட்லஸ்ன்னு பேர் தெரிஞ்சிருச்சுல, அதனால கவர்மெண்ட் இப்படி பண்ணிருக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹாரிஸை தான் காமிக்கிறாங்க. இன்னும் யார் ஹேக் பண்ணான்னு தெரியல. எல்லாருக்குமே இப்போ டவுட் டேரியஸ் மேலதான் வருது. சோ அவன் கிட்டே போய் விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு கேட்டா அங்க இருக்க யாருக்குமே டேரியஸ் எங்க போனாருன்னே தெரியல. உடனே கிரேஸ் லியாம தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. எங்க தான் போனா, அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல, நான் கொடுத்த யுரேனியம் எல்லாம் வச்சு என்னதான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கிரேஸ் கேக்குறாங்க. அப்பதான் லியாம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறான். என்னன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்க இஎம் டிரைவுக்கு யுரேனியம் தேவையே இல்ல, அப்படின்னா அவன் எதுக்காக என்கிட்ட இருந்து அவ்வளவு யுரேனியம் வாங்கிட்டு போனான், அதை வச்சு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸுக்கு இப்ப டேரியஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அப்படியே இந்த விஷயத்த போய்
ஹாரிஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட வச்சு நிறைய ட்ராக் பண்ணி எப்படியும் நம்ம டேரியஸை பிடிச்சிடுறாங்க. இப்ப சீக்கிரமா அந்த ஹேக் அவங்க எடுத்தாகணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கொஞ்சம் லைட்டா தான் பாதை மாறி போயிருக்கு. திரும்பியும் அதோட டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து எரிக்கல் மேல மோத வைக்க முடியும். அதுக்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க அந்த ஹேக் எடுக்கணும். யார் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்போ அந்த ஹேக் பண்ணப்பட்ட சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் அது நம்ம டேரியஸோட கம்பெனில இருந்து தான் வந்திருக்கு. சோ இப்போ அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. டேரியஸ் தான் கண்டிப்பா ஹேக் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா டேரியஸ் நான் பண்ணல, நான் எதுக்கு ஹேக் பண்ணும், நானும் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்காரு. இவன் எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் போல. இவனை அடிச்சு டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டேரியஸ் வந்துட்டு பேசுறேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா ஹாரிஸ் கிட்ட கிடையாது, கிரேஸ் கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து பேசுறாங்க. நீ தான் ஹேக் பண்ணியிருந்தனா தயவு செய்து சொல்லிடு. ஏன்னா உன் கம்பெனில இருந்து தான் அந்த சிக்னல் போயிருக்கு. உன் மேலதான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. தயவு செய்து இந்த ஹேக்கை எடுத்து விட, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கேக்குறாங்க. ஆனா இப்பயுமே டேரியஸ் என்ன சொல்றாருன்னா, நிஜமாலுமே நான் அந்த ஹேக்கை பண்ணல, நான் எதுக்கு இந்த வேலையை பண்ண போறேன், என்ன நீயுமா நம்ப மாட்டற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இவரோட கையை கடிக்கிறாரு. கையில இருந்து ரத்தமா வருது. எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், நான் அந்த விஷயத்த பண்ணல. ஆனா என்ன மாட்டி விடுறதுக்காக வேணும்னே யாரோ இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். யார் இதை பண்றாங்க நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு சால்வேஷனை கண்டுபிடி அப்படின்னு காதல சொல்றாரு. அதுக்குள்ள அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாரும் வந்து கிரேஸை கூட்டு போயிடுறாங்க. கிரேஸ் கீழே பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம டேரியஸோட கையில இருந்து தான் வந்திருக்கு. ஏன் அவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம டேரியஸோட கம்பெனிக்கு போறாங்க. அவங்க உள்ள போனதும் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. வெல்கம் டேரியஸ் அப்படின்னு சொல்லுது. ஆமா, நான் உள்ள வந்தா ஏன் இது டேரியஸோட பேரை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே பாக்கெட்ல கை விட்டு பாக்குறாங்க. பார்த்தா சின்னதா ஒரு சிப் மாதிரி இருக்கு. இது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால லியாம் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அவனும் அதை பார்த்துட்டு என்ன சொல்றானா, இது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக யூஸ் பண்றது. டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக, காரு ஏதாச்சும் ஒரு இடம் அந்த மாதிரிலாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. டேரியஸால மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். இதை எதுக்காக கிரேஸ் கிட்ட அவர் கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டேரியஸ் எங்கெங்க இருக்காருன்றதை இதை வச்சு அவங்களால ட்ராக் பண்ண முடியும். சுருக்கமா சொல்ல போனா ஜிபிஎஸ் மாதிரி. சோ அதை வச்சு டேரியஸ் அந்த ஹேக் நடக்கும்போது எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது, ஹேக் நடக்கும்போது அவர் கம்பெனிலே இல்ல, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க காட்டு பகுதியில இருந்திருக்காரு. ஏன் அங்க போனாருன்னு தெரியல. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா ஒரு கம்பெனிலே இல்ல, கம்பெனில இல்லாம ஒரு சிக்னல் இங்க இருந்து வந்திருக்குன்னா வேற யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதி கிட்ட போய் பாக்குறாங்க. அங்க சின்னதா ஒரு இடம் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஏன்னா டேரியஸோட சிப்பு தான் இவங்க கிட்ட இருக்குல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிட்டு உள்ள போறாங்க. ஒரு மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பார்த்து பயங்கரமா வாய பொளக்குறாங்க ரெண்டு பேரும். என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷிப். அதாவது நம்ம டேரியஸ் ஒரு ஆர்க்க கட்டணும்னு சொன்னார்ல, அந்த ஆர்க்கா ஆல்ரெடி இவர் கட்டி முடிச்சிட்டாரு போல இருக்கு. அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அந்த இடத்துல நிறைய ரேர் புக்ஸா இருக்கு. பைபிள், ஷேக்ஸ்பியர் எழுதின ஃபர்ஸ்ட் புக், பில் ஆஃப் ரைட்ஸோட ஒரிஜினல் காப்பி, இந்த மாதிரி எல்லாமே அங்க இருக்கு. அது கூடவே நம்ம கிரேஸ் எடுத்துட்டு வந்த யுரேனியமும் இருக்கு. அதை பாக்குற கிரேஸுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. ஏன் அவ்வளவு தூரம் கேட்டு நம்ம டேரியஸ் உண்மையை சொல்லலனா, அவர் உண்மையை சொன்னாருன்னா கிரேஸ் மாட்டிப்பாங்க. ஏன் தெரியுமா, இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்காங்கல்ல, இங்க இருந்து வெளியே ஒரு சிக்னலுமே போல, சாதா மெசேஜ் கூட வெளியே போக மாட்டேங்குது, எந்த ஒரு நெட்வொர்க்குமே கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து எப்படி நம்ம டேரியஸ் எல்லாம் ஹேக் பண்ணிருக்க முடியும்? சோ நான் ஹேக் நடக்கும்போது இந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் தப்பிச்சிக்கலாம். ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா இங்க இருக்க யுரேனியமையும் பார்த்துருவாங்க. அந்த யுரேனியமை பார்த்தாங்கன்னா கிரேஸ் மாட்டிப்பாங்க. சோ இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் டேரியஸ் வாயை திறக்காம இருந்திருக்காரு போல இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா டேரியஸை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. விட்டா அடிச்சே சாவடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்குள்ள நல்ல வேலை அதுக்குள்ள கிரேஸ் வந்து தடுத்துறாங்க. டேரியஸ் தப்பு பண்ணலன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. சப்போஸ் நான் போய் சொல்றேன்னு நினைச்சேன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளிச்சு டேரியஸ் அங்க வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாங்க. டேரியஸ் இப்ப யோசிச்சு பாக்குறாரு, என்ன நடந்திருக்கும், எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கும், எப்படி ஏன் கம்பெனில இருந்து அந்த ஹேக் பண்ண சிக்னல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கெஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த பக்கம் கம்பெனில இருக்க லியாம் வேகமா ஓடி போயிட்டு ஒரு கேம் ஆர்கேட் மாதிரி இருக்கு, அது பின்னாடி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளதான் ஒரு டிவைஸ் இருக்கு. இதை யாரோ வேணும்னே இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. வேகமா லியாம் அதை ஆஃப் பண்றாரு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட கண்ட்ரோல் கிடைச்சிருது. எப்படியாச்சும் அந்த எரிக்கல் மேல மோத வைக்கலாம்னு சொல்லிட்டு திருப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அது டூ லேட். ஜூபிட்டர்ல இருந்து வர ஹெவி கிராவிட்டினால இவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை இழந்துடுறாங்க. அவ்வளவுதான், சிக்னல் போயிடுச்சு. இவங்களோட பிளானும் ஊத்திக்கிச்சு. யார் இந்த ஹேக்க பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் கிரேஸுக்கு லாஸ்லோ மேல டவுட் வருது. அவனோட பேக்ரவுண்ட பத்தி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் லாஸ்லோ பத்தின நிறைய உண்மை தெரிய வருது. இதே மாதிரி ஹேக் பண்ணதுக்காக 7 வருஷம் அவன் ஜெயில இருந்திருக்கான். ஒருத்தனோட அடையாளத்தை திருடி இருக்கான். இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு லாஸ்லோ மேல. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டேரியஸுக்கும் தெரியும். இருந்தாலுமே லாஸ்லோவை டேரியஸுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். மத்தவங்க கிட்ட வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா என் கிட்ட எல்லாம் அவனோட வேலையை காட்ட மாட்டான். என் ஃப்ரெண்டு எனக்கே துரோகம் பண்ணுவானா? சரி ஓகே, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாட்டி அவன் கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாமே சொல்லிட்டு நேரா கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் லாஸ்லோ
லாஸ்லோவை காமிக்கிறாங்க. உண்மையிலே அவன் அந்த ஹேக்க பண்ணல போல இருக்கு. ஏன்னா கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கேமுக்கு பின்னாடி வேற யாரோ ஹுட்டி போட்ட ஒருத்தவங்க தான் வந்து அந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கரெக்டா அந்த இடத்துக்கு டேரியஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் மச்சான் நீதானடா, நீதான் அந்த ஹேக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்புறாங்க பாருங்க. தலை டொயின் தொங்கிடுது. என்னன்னு பார்த்தா சூசைட் பண்ணி இருந்திருக்கான். இவன் கிட்ட ஒரு கன் இருந்திருக்கும். அதை வச்சு அவன் சூசைட் பண்ணி செத்த மாதிரி இருக்கு. ஒருவேளை இவன் உனக்கு துரோகம் பண்ணலனா எதுக்கு இவன் அவனையே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கேக்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா லியாமையும் ப்ரொஃபஸரையும் காமிக்கிறாங்க. இன்னுமே அந்த இஎம் டிரைவை உருவாக்குற வேலை தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால இஎம் டிரைவை செஞ்சு முடிக்க முடியல. ஏதோ ஒண்ணு பிரச்சனையா இருக்கு. இவங்களும் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாத்தையும் வச்சு அந்த இஎம் டிரைவை செஞ்சு பாக்குறாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஃபெயிலியரா தான் போய்கிட்டே இருக்கு. என்னடா அது பூமியில இருக்க எதை வச்சு பண்ணாலும் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்பேஸ்ல இருந்து தான் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் லியாமுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம டேரியஸ் ஒரு கலெக்ஷன் வச்சிருக்காரு. பூமியில சின்ன சின்னதா எரிக்கல் வந்து அப்பப்ப விழுந்துன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி விழுந்த நிறைய எரிக்கல்ல நம்ம டேரியஸ் ஒரு கலெக்ஷனா சேர்த்து வச்சிருக்காரு. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிக்கல்லை எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு இஎம் டிரைவை செஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இஎம் டிரைவ் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இவங்க நினைச்ச மாதிரியே கான்ஸ்டன்டா அப்படியே மிதந்துகிட்டே இருக்கு. சின்னதா ஒரு ட்ரஸ்டோட மிதந்துகிட்டே இருக்கு. சோ இவங்க இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருந்தா அந்த இஎம் டிரைவை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த சந்தோஷத்தோடய அப்படியே கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான். இப்ப இந்த இஎம் டிரைவை வச்சு இவங்க ஆக வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டேரியஸ் எதுக்காக அந்த ஆர்க்கை கட்டியிருக்காருன்னா ஒரு பேக்கப் பிளானுக்காக தான். சப்போஸ் இந்த இஎம் டிரைவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எரிக்கல் மோதி பூமியே அழிஞ்சு போயிடும். அதுல இருந்து சில மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஆர்க்கை கட்டியிருக்காரு. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துருச்சா என்னன்னு தெரியல. சோ என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் டியான்சி ஸ்டோரி டைம்ஸ்.